ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். நம்ம கதையில் லில்லின்ற ஒரு பொண்ணு இருக்காங்க. அவங்களுக்கு அந்த விதமான ஆசைகள், கோரிக்கைகள் ரொம்ப ரொம்ப அதிகம். அந்த பொண்ணை நிறைய பேர் நிறைய விதமாக பண்ணுறாங்க. கடைசியில் அந்த பொண்ணுக்கு என்னாச்சு அப்படின்றப்ப தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்டு கைஸ், நீங்கள் இந்த படத்தை டவுன்லோட் பண்ணி வீட்டில் பார்க்குறீங்க அப்படின்னா பக்கத்தில் பேரண்ட்ஸோ இல்லைனா வேற ஒரு பொண்ணுங்களோ இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா அந்த விதமான காட்சிகளும் சரி, ஆடை இல்லாமல் நடிக்கிற பல காட்சிகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ பக்கத்தில் யாராவது ரொம்ப டிஸ்டர்ப் ஆவாங்க. அதனால் தனியாக பார்க்க ட்ரை பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான கதைகளை நான் சொல்லிகிட்ருக்கேன். இந்த கதைகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பட்சத்தில் மறக்காம ஒரு லைக் போடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான இன்னும் நிறைய கதைகளை நீங்கள் கேட்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு அப்டேட்டாக ரீச் ஆகும். ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்துடைய பேர் பாமாசாகி 2022 பிலிப்பைன்ஸில் வெளியான ஒரு படம். இது படத்துடைய ஸ்டார்டிங்லேயே ஒரு ஊரில் பெரிய சூறாவளி வருது. அந்த சூறாவளியால் அந்த ஊரே நாசமாகுது. அந்த ஊரில் இருக்க மக்கள் எல்லாருமே அந்த ஊரை காலி பண்ணிட்டு வேறொரு ஊரை நோக்கி, நகரத்தை நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க. அதே ஊரில் அப்போது நமக்கு லில்லின்ற ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. அவங்க பிறந்து ஒரு மாதம் கூட முழுசாக பூர்த்தியாகாத ஒரு சின்ன குழந்தைய தன் கையில் வச்சுருக்காங்க. அதை தன் கழுத்தில் ஒரு துணி மாதிரி போட்டு கட்டிக்கிறாங்க. அங்கே உள்ள மக்கள் எல்லாருமே அந்த ஊரை காலி பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க சகோவியா நாட்டுக்கு போகிறதுக்கு கப்பல் ஏறுறாங்க. அங்கே ஒரு பெரிய படகு இருக்குது. அங்கே உள்ள மக்கள் எல்லாருமே அங்கே போகிறாங்க. அப்போ நம்ம லில்லி கூட அங்கே உள்ள கார்ட்ஸ் எல்லாத்தையும் ஏமாற்றி டிக்கெட் எடுக்காமல் அந்த படகுக்குள்ளே எப்படி ஏறிடுறாங்க. ஆனால் கூட அங்கே இருக்க கார்ட்ஸ் எல்லாத்துக்குமே நல்லா தெரியும் இங்கே டிக்கெட் எடுக்காமல் நிறைய பேர் வருவாங்க அப்படின்னு. ஸோ அவங்க டிக்கெட் செக் பண்ணுற மாதிரி ஜென்ரல் பேசஞ்சர்ஸ் எல்லாம் எங்கே இருப்பாங்களோ அங்கேயும் போயிட்டு செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அங்கே லில்லி டிக்கெட் எல்லாம் பயணிச்சுட்டு இருக்காங்க. அப்படின்னு தெரிஞ்சு அவங்கள இன்னொரு போட்டில் இறக்கி விடுறாங்க. அவங்க ஏறின போட்டு வர இறக்கி விட்ட போட்டு வேற ஒன்று. ஆனால் கூட இறக்கி விட்ட போட்டிலேருந்து சிகோவியாவுக்கு போகிறதுக்கு ரொம்ப தூரம் இருக்குது. லில்லி கிட்ட பணம் இல்லை. அவங்க ஒரு கை குழந்தை வச்சுருக்காங்க. எங்கே போகிறது, யார்கிட்ட ஹெல்ப் கேட்கறது அப்படின்னு தெரியாமல் அவங்க நடந்து போயிட்டுருக்காங்க. அப்படி போயிட்டுருக்க வழியில் அவங்களுக்கு கீழே ஒரு பர்ஸ் கிடைக்கிது. எடுத்து பார்க்கும்போது அதில் நிறைய பணம் இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் கூட லில்லி அந்த பர்ஸில் இருக்க பணத்தை யூஸ் பண்ணாமல் பக்கத்தில் இன்னொரு லேடி இருக்காங்க. அவங்க கிட்ட போயிட்டு இந்த பர்ஸ் உங்க தான் அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் இது என் பர்ஸாக, நான் தான் மிஸ் பண்ணிட்டேன், இதை கண்டுபிடிச்சி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பர்ஸில் நிறைய பணம் இருக்குது, நீ தேவைன்னா எடுத்துருக்கலாம், ஆனால் இருக்காமல் என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு அவங்களுக்கு நன்றி சொல்கிறாங்க. அப்போ லில்லி, நான் இங்கேருந்து சிகோவியா போகணும், என் கணவர் அங்கே இருக்காரு, நானும் என் குழந்தையும் அங்கே நோக்கி போயிட்டு இருக்கோம், ஆனால் என்கிட்ட பணம் இல்லை, உங்களால் உதவி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கும்போது அந்த லேடியும் சரி வாங்க, நான் உங்களை எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு கார் டாக்ஸி எடுத்துட்டு அவங்கள கூட்டிகிட்டு போகிறாங்க. லில்லியை ஒரு பஸ் ஸ்டாப்பில் ஸ்டாப் பண்ணி அவங்க கையில் கொஞ்சம் பணமும் கொடுத்துட்டு அந்த லேடி அங்கேருந்து போயிடுறாங்க. அப்போ லில்லி அங்கேருந்து பஸ் ஏறி சிகோவியா போக ட்ரை பண்ணுறாங்க. அங்கே பஸ் ஏறின பிறகு கடைசி சீட்டில் உட்காந்து தன் குழந்தைக்கு அவங்க பால் கொடுத்துட்ருக்காங்க. அந்நேரம் பார்த்தாங்க 2 ரவுடி பசங்க போகிறாங்க. லில்லி தன் குழந்தைக்கு பால் கொடுக்கறத பார்த்த உடனே, குழந்தைக்கு மட்டும் பால் கொடுக்குற, எனக்கு கொடுக்க மாட்டியா அப்படின்னு ரொம்ப கேவலமாக அவங்கள சீன்ற விதமாக பேசுகிறாங்க. லில்லி அதை கேட்டு கோவப்பட்டாலும் கூட எதுவும் பேச முடியாமல் அமைதியாக உட்காந்துருக்காங்க. சரியா அதே டைமில் ராடுன்ற ஒருத்தன் அங்கே போகிறான். லில்லியை அந்த 2 ரவுடி பசங்களும் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போன்னு தெரிஞ்ச பிறகு நேராக அந்த ரவுடி பசங்க கிட்ட போயிட்டு, நீ இப்போ இங்கேருந்து கிளம்பி போறியா இல்லை நடக்கிறதே வேறு அப்படின்னு தங்கிட்ட இருக்க ஒரு கன் எடுத்து காமிக்கிறான். அதை பார்த்த உடனே அந்த 2 ரவுடி பசங்களும் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கடுத்து லில்லி ராடுக்கு தேங்க்ஸ் சொல்கிறாங்க. ராடும் அங்கேயே உட்காந்துடுறான். அதுக்கடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த பொண்ணுக்கு இன்னொரு ஆபத்து வருது. அது யார் ரூபத்தில்னா கண்டக்டர் ரூபத்தில். அந்த லேடி கொடுத்த காசு சிகோவியா வரைக்கும் போகிறதுக்கு பத்தலை. ஸோ காசு இல்லாமல் அவங்க முழிச்சிட்டு இருக்காங்க. அப்போ ராடு லில்லியை பார்க்குறான். அவங்க கிட்ட கையில் காசு இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் எங்கிட்ட கையில் காசு இல்லை, ஆனால் நான் சிகோவியா வரைக்கும் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வேறு எதை பற்றியும் யோசிக்காமல் தங்கிட்ட இருக்க பணத்தை வச்சுட்டு லில்லிக்கும் சேர்த்து டிக்கெட் எடுக்கிறான். அதுக்கடுத்து அந்த பஸ்ஸும் மூவ் ஆக ஆரம்பிக்குது. ராடும் லில்லிக்கிட்ட உட்காந்து அவங்ககிட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறான். இந்த குழந்தையுடைய அப்பா யார், அவர் எங்கே இருக்காரு, நீ எதுக்காண்டி சிகோவியா போகிற, என்னாச்சு அப்படின்னு எல்லாத்தையும் வரிசையாக கேட்க ஆரம்பிக்கிறான். அப்போ லில்லியும் ஒவ்வொன்றா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அது என்னென்னா, லில்லி சின்ன வயசில் இருக்கும்போதே அவங்க அப்பா வீட்டை விட்டு ஓடி போயிட்டாரு. லில்லிக்கு ஒரு தம்பி கூட இருக்காங்க. அவங்கள அவங்க அம்மா தான் வளர்த்துட்டு வராங்க. ஆனால் லில்லிக்கு ஒரு 7 வயசு இருக்கும்போது அவங்க அம்மா கூட இறந்து போயிடுறாங்க. லில்லி அந்த சின்ன வயசில் தன் தம்பியோட தனியாக இருக்காங்க. அப்போது அவங்க 2 பேர்த்தையுமே வளர்க்குற பொறுப்பை பக்கத்து வீட்டுக்காரங்க ஏற்றுக்கிறாங்க. ஆனால் அதுக்கடுத்த சில மாதங்கள் கழித்து லில்லியுடைய தம்பியை அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க வேறொரு ஆளுக்கு காசுக்கு வித்துடுறாங்க. ஆனால் லில்லி கிட்ட உன் தம்பி வேறு ஊரில் படிச்சுட்டு இருக்கான் அப்படின்னு போய் சொல்கிறாங்க. லில்லியும் சின்ன வயசில் அதை நம்புகிறாங்க. நாட்களை போக போக அவங்களுக்கு அந்த உண்மை தெரிய ஆரம்பிக்குது. ஸோ அவங்களுக்கு நினைவு தெரிஞ்ச பிறகு தான் தம்பியை தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் எவ்வளோ தெரியுமே அவன் கிடைக்கல. அவன் எங்கே இருக்கா, எங்கே போயிருக்கான்னு அவங்களுக்கு எதுவும் தெரியல. ஸோ இது எல்லாத்தையுமே லில்லி ராடுகிட்ட சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்ட ராடு, நான் கேட்டது என்ன, நீ சொல்கிறது என்ன,
உன்னுடைய குழந்தைக்கு அப்பா யாரு? அவருக்கும் உனக்கும் என்ன ஆச்சு? நீங்க 2 பேருமே ஏன் பிரிஞ்சீங்க? உன் புருஷன் எப்போ நீங்க இதுக்காண்டி தேடி போயிட்டுருக்கிறது தான் நான் கேட்டேன். இதெல்லாம் கேட்கல அப்படின்னு சொல்லும்போது, இரு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு லில்லி திரும்பவும் ஃப்ளாஷ்பேக்கை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு 16 வயசு இருக்கும்போது என்னை வளர்த்த அந்த வீட்டில் இருக்க ஒரு அங்கிள் வந்து என் மேலே கண்ணு வச்சா. என்னை பாலியல் ரீதியாக சீண்ட ஆரம்பிச்சான். நான் அதே விஷயத்த அந்த ஆண்டி கிட்ட சொல்லும்போது அவங்க அதை நம்பலை, என்ன தான் அடிச்சாங்க அப்படின்னும், ஏன்னா அவங்க கணவரை அவங்க ரொம்ப நம்பினாங்க அப்படின்னும், என்ன அவங்க நம்பலைன்னு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட பிறகு ராடு சொல்றான், இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாழ்ந்த பிறகு நீ இன்னொருத்தனை எப்படி காதலிச்ச, அவன் கூட எப்படி ஒன்றா இருந்து பிள்ளை பார்த்துக்கிட்ட, இத்தனைக்கும் அவன் செகோவியாவுக்கு எதுக்கு போனான், அந்த கதையை சொல்லு அப்படின்னு திரும்ப கேட்குறான். அப்போது லில்லி சொல்கிறாங்க, உனக்கு ஏதாவது சுகர் இருக்கா, இல்லை ஏதாவது பிரச்சனை இருக்கா, நான் சொல்கிறத முழுசாக கேளு, இடையில வந்து அது ஏதாச்சும் இதே நாச்சுன்னு கேட்டு இருக்காத, நான் கதையை முழுசாக சொல்லி முடிக்கிறேன் அப்படின்னு அவங்க திரும்ப ஃப்ளாஷ்பேக்கில் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. லில்லிக்கு 20 வயசு இருக்கும்போது அவங்க ஒரு ஹோட்டலில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி ஒரு நாள் அவங்க வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க ஆண்டி அவங்களுக்கு கால் பண்ணுறாங்க. இந்த மாதிரி உன் தம்பி உன்னை தேடி வந்தான் அப்படின்னும், நீ இல்லைன்னு தெரிஞ்ச உடனே அவனுடைய ஃபோன் நம்பரு அட்ரஸ் எல்லாம் கொடுத்துட்டு போயிருக்கான் அப்படின்னு லில்லி கிட்ட அவன் தம்பியுடைய ஃபோன் நம்பரு அட்ரஸ் எல்லாம் அனுப்பி வைக்கிறாங்க. அதுக்கடுத்து லில்லியும் தான் தம்பிக்கு கால் பண்ணி பேசுகிறாங்க. பல வருஷங்கள் கழிச்சு அவனை வர வச்சு மீட் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. பல வருஷங்கள் கழிச்சு ஒன்றா சேர்ந்ததுனால அவங்க 2 பேருமே கட்டி பிடிச்சி தங்களுடைய அன்பை வந்து பரிமாறிக்கிறாங்க. அப்போ லில்லியுடைய தம்பி சொல்கிறான், எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சுனும், என்னுடைய மனைவி பேர் சினு அப்படின்னு சொல்கிறான். ஒன்று நான் இங்கே தனியாக விட்டு போக முடியாது. அங்கே எனக்கு வீடு இருக்குது, கடை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அங்கே நான் லைஃப்பில் ஃபுல்லாக செட்டில் ஆகிட்டேன். நீயும் என் கூட வந்துரு அப்படின்னு லில்லி கிட்ட சொல்லும்போது லில்லியும் சரின்னு கேட்டுட்டு அவங்க கூட ஒன்றா சேர்ந்து சிகோவியா போகிறாங்க. அங்கே சிகோவியா போன பிறகு லில்லியுடைய தம்பி லில்லியை தன்னுடைய மனைவிக்கு வந்து பரிச்சயம் பண்ணி வைக்கிறான். அவங்க 2 பேத்துக்குமே நல்லா செட் ஆகி போகுது. அங்கே லில்லி ரொம்ப சந்தோஷமாக நிம்மதியாக தம்பியோடு சேர்ந்து வாழ ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் பார்த்தோன்னா இதில் லில்லியுடைய தம்பி தினமும் நைட்டு தன் மனைவி சினுவோட அந்த ரூமில் ஒன்றா இருக்கான். அந்த ரூமுக்கு பக்கத்து ரூமில் தான் பார்த்தோன்னா லில்லி இருக்காங்க. அது ஒன்று காங்கிரீட் வீடு கிடையாது, மரக்கட்டையினால் செய்யப்பட்ட ஒரு சின்ன வீடு. அது மட்டும் இல்லாமல் மேலே ரூஃப் டாப்பில் ரொம்ப கேப்லாம் இருக்கும். இந்த பக்கம் என்ன பேசினாலும் என்ன செஞ்சாலும் அது பக்கத்தரையிலையும் நல்லா கேட்கும். இப்போ இந்த அறையில் லில்லியுடைய தம்பி சினு அவங்க 2 பேருமே ஒன்றா மேட்ரு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது எல்லாமே பக்கத்து அறையில் இருக்க லில்லிக்கு நல்லா கேட்குது. அதை கேட்ட உடனே அவங்களால உணர்ச்சிகளை அடக்க முடியல. அவங்க எண்ணங்கள் வேற எங்கேயோ போக ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாமல் பக்கத்து அறையில் அவங்க 2 பேருமே என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு அந்த மேட்ரை பார்க்க முடிவு பண்ணிட்டு லில்லி என்ன பண்ணுறாங்க, அங்கே இருக்க ஒரு சேர் எடுத்து போட்டு பக்கத்து அறையில் மேலே கூடி எட்டி பார்க்குறாங்க. அங்கே பார்த்தோன்னா லில்லியுடைய தம்பி சினு அவங்க 2 பேருமே ஒன்றா மேட்ரு பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்த்த லில்லி உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாமல் தானும் அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு தான் கையை கீழே கொண்டு போயிட்டு அவங்க என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கீழே பார்த்தோன்னா ஒரு மிஷின் மாதிரி இருக்குது, ஒரு சின்ன பொம்மை மாதிரி இருக்குது. அந்த பொம்மையை வச்சு அவங்க என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே பல நாட்கள் லில்லி தான் தம்பி அவங்க மனைவி கூட ஒன்றா என்ஜாய் பண்ணுறதை பார்த்து அவங்களும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. தான் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாமல் போகிறாங்க. இது எல்லாமே ஃப்ளாஷ்பேக்கில் நடந்துட்டு இருக்க மாதிரி லில்லி சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட பிறகு ராடு சொல்கிறான், நீ எப்படி மாசமான உன் கணவர் சிகோவியாவில் என்ன பண்ணிட்டு இருக்காரு, இந்த குழந்தைக்கு அப்பா யாருன்னு நான் கேட்டால் நீ என்னமோ இந்த மாதிரியான கன்றாவியான கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கே, என்ன உண்மையான கதையை சொல்லு அப்படின்னு திரும்ப கேட்குறான். அப்போ லில்லி திரும்பவும் தன் கதையை ஆரம்பிக்கிறாங்க. அது என்னன்னு பார்த்தா லில்லியுடைய தம்பி மனைவி சினு இருக்காங்க இல்லையா, அவங்க ஒரு வேலை விஷயமா வெளியூர் போகிறாங்க. இப்போ அந்த வீட்டில் லில்லியுடைய தம்பி மட்டும் தனியாக இருக்கான். அப்போ லில்லி தன் உணர்ச்சிகளை அடக்க முடியாமல் நேராக தம்பி கிட்ட போகிறாங்க. நீ உன் மனைவி கிட்ட என்ன பண்ணியோ, அவ கூட எப்படி இருந்தையோ, எப்படிலாம் பண்ணியோ அதே மாதிரி எனக்கும் பண்ணு, என்னால் என் உணர்ச்சிகளை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் தான் தம்பியை பலவந்தமாக ஃபோர்ஸ் பண்ணி ஒன்றா இருக்க சொல்கிறாங்க. அப்போ அந்த தம்பியும் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் கூப்பிட்டா அப்படின்றதுக்காண்டி அவனும் போயிட்டு லில்லி கூட ஒன்றா இருக்க ஆரம்பிக்கிறான். அப்படி அவங்க 2 பேரும் அன்னைக்கு நைட்டே மேட்டர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அது ஒரு நாள் நைட்டோட முடியல. அதுக்கடுத்து அவங்க 2 பேரும் பல முறை பல இடத்துல பெட்டில், கீழே, பாத்ரூமில் அப்படின்னு பல இடத்துல ஒன்றா வச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதனால பார்த்தோன்னா லில்லியுடைய வயிற்றுல கரு உண்டாக ஆரம்பிக்குது. அந்த கருவுக்கு காரணம் யாருன்னா லில்லியுடைய சொந்த தம்பி. லில்லிக்கும் அது தெரியுது. நேராக அவங்க அதை போய் தம்பிக்கிட்ட சொல்கிறாங்க. அதை கேட்டவன் இந்த விஷயம் மட்டும் வெளியே தெரிஞ்சுன்னா அசிங்கமாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அக்காவை கூட்டிகிட்டு லில்லியை கூட்டிகிட்டு அவங்க திரும்ப எந்த ஊரில் இருந்தாங்களோ அதே ஊருக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அவங்கள விட்டுட்டு அவன் திரும்ப சிகோவியா போயிடுறான். அவங்களால யார்கிட்டையும் இது சொல்ல முடியல, எதுவும் பண்ண முடியல. அவங்க ஏதோ ஒரு விதமாக வந்து அந்த பிள்ளையை பார்த்துக்கிறாங்க. யாருடைய துணையும் இல்லாமல் அவங்க மருத்துவமனையில் இருக்காங்க. அப்படிக்க சமயத்தில் தான் அந்த ஊரில் சூறாவளி வருது. அங்கே இருக்க வீடுகள் எல்லாமே அழிஞ்சு போகுது. எல்லா மக்களும் வேற ஊருக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. லில்லியும் வேற வழி இல்லாமல் திரும்ப நம்ம சிகோவியா போயிடலாம், அங்கே தம்பி கூட ஒன்றா வாழ ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டு சிகோவியா கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது லில்லி ராடு கிட்ட சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நானும் என் தம்பியும் அந்த மாதிரி ஒன்றா மேட்ரு பண்ண விஷயம்
பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அதை அவங்க என் தம்பியோட மனைவி சினு கிட்ட சொல்லிட்டாங்க. அதனால அவங்க 2 பேத்துக்குமே பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. இப்போ நான் அங்கே போகிறேன். அங்கே போன பிறகு சினுவை வேற ஒரு வீட்டுக்கு அனுப்பிட்டு நான் என் தம்பி கூட ஒன்றா சேர்ந்து வாழ போகிறேன் அப்படின்னு அந்த அசிங்கமான காரியத்தை பக்கத்தில் இருக்க ராடு கிட்ட சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்டு ராடு லில்லியை ஜட்ஜ் பண்ணுறான். இப்பெல்லாம் கூட பொண்ணுங்க இருப்பாங்களா அப்படின்னு அவன் தனக்குள்ளேயே நினச்சிக்கிறான். அப்படி அவங்க பேசியிருக்கும் போது பஸ் ஒரு இடத்துல ஸ்டாப் ஆகுது. அங்கே ஒரு நியூஸ் ஓடுது. ஷிப்பில் சில கார்ட்ஸ் வந்து மர்மமான முறையில் இறந்து போயிருக்காங்க அப்படின்னு அதில் காட்டுறாங்க. அது எல்லாத்தையுமே ராடு லில்லி 2 பேரும் கேட்குறாங்க. அதுக்கடுத்து பஸ் அங்கேருந்து மூவ ஆரம்பிக்குது. அதுக்கடுத்து கொஞ்சம் நேரம் கழிச்சு லில்லி ராடு கிட்ட சில உண்மைகளை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. லில்லி டிக்கெட் இல்லாமல் ஷிப்பில் ஏறின பிறகு அங்கே உள்ள கார்ட்ஸுக்கு லில்லி டிக்கெட் இல்லாமல் ஏறி இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சு அவங்கள தனியாக கூட்டிகிட்டு போகிறாங்க. போகிற வழியில் அவங்கள தனி ஒரு அறைக்கு கூட்டிகிட்டு போயிட்டு நீ இந்த ஷிப்பில் டிக்கெட் இல்லாமல் பயணம் பண்ணணும், அப்படின்னா நாங்கள் சொல்கிற பேச்செல்லாம் கேட்கணும், எங்களுக்கு நீ உடன்படணும் அப்படின்னு சொல்லும்போது லில்லி என்னால் முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கூட கார்ட்ஸ் விடாமல் அங்கே இருக்க லில்லியோடைய குழந்தைய பிரிச்சுட்டு லில்லி கூட மாறி மாறி உறவு வைக்க ஆரம்பிக்கிறாங்க. லில்லி எத்தனை முறை சொன்னாலும் கெஞ்சினாலும் அவங்க விடாம மாற்றி உறவு வச்சுக்கிறாங்க. அதுக்கடுத்து லில்லி அந்த ஷிப்பில் போகிறதுக்கு பர்மிஷன் கொடுக்குறாங்க. லில்லியும் அதன் பிறகு ஜென்ரல் பேசஞ்சர்ஸ் எல்லாம் எங்கே போய் இருப்பாங்களோ அங்கே ஒரு இடத்துல போய் உட்காடுறாங்க. அங்கே உட்காந்துருக்க சமயத்தில் லில்லிக்கு ஒரு வயசானம்மா வந்து பரிச்சயமாகறாங்க. அவங்க கூட நல்லா பேசிட்டு இருக்காங்க. அப்படியே கொஞ்சம் நேரம் போகுது. அதுக்கிடையில பார்த்தோன்னா அந்த ஷிப்புடைய கேப்டனுக்கு ஒரு பொண்ணு கூட ஒன்றா இருக்கணும் அப்படின்ற ஆசை வருது. உடனே அங்கே இருக்க கார்ட்ஸை கூப்பிட்டு இந்த மாதிரி எனக்கு ஒரு பொண்ணு கூட ஒன்றா இருக்கணும், பொண்ணை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது காசுக்கு விலை போகிற சில விலை மாதிரி பொண்ணுங்களை அங்கே கூட்டிகிட்டு வர்றாங்க. ஆனால் அந்த ஷிப் கேப்டனுக்கு அது பிடிக்கல. எனக்கு இந்த மாதிரி பொண்ணுங்களாம் வேணாம், கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக வேணும், அதுலேயும் ஹோம்லி பொண்ணாக வேணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த கார்ட்ஸ் அந்த மாதிரி எந்த பொண்ணு கிடப்பா அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்போ தான் லில்லி அவங்களுடைய ஞாபகத்துக்கு வராங்க. அவங்க திரும்ப லில்லி கிட்ட போகிறாங்க. இந்த மாதிரி கேப்டன் உன்னை கூப்பிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வரமாட்டேன் அப்படி சொன்னால் கூட கேட்காம அவங்கள வலுக்கட்டாயமாக கேப்டன் கூட கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே கேப்டன் லில்லியை வச்சு செய்ய ஆரம்பிக்கிறான். அதெல்லாம் பண்ண பிறகு லில்லியை அவங்க திரும்ப எங்கேருந்து கூட்டு வந்தாங்களோ அங்கே கொண்டு போய் விடுறாங்க. லில்லி அந்த சீட்டில் படுத்திருக்காங்க. அவங்களுக்கு நிறைய பிளட் லாஸ் ஆகுது, ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. இப்போ லில்லி ராடு கிட்ட சொல்கிறாங்க, என்ன அவங்க அந்த மாதிரிலாம் பண்ணாங்க, அவங்களுக்கு தகுந்த தண்டனை கிடச்சிருச்சு அப்படின்னு. அதெல்லாம் கேட்டு ராடுக்கு ஒன்றும் புரியல. அவங்க பண்ணது தப்பு தான், ஆனால் அவங்களாம் சாகிறதுக்கு உண்டான காரணம் என்ன, எப்படி செத்தாங்க அப்படின்னு எதுவும் தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கான். அதுக்கடுத்து இவங்க 2 பேருமே சைலண்ட் ஆகுறாங்க. ஏன்னா ரொம்ப நேரமாக பேசிகிட்டே போகிறாங்க, கொஞ்சம் கேப் விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேப் விடுறாங்க. ராடும் அந்த சீட்டில் உட்காந்தபடியே படுத்து தூங்க ஆரம்பிக்கிறான். அப்போ லில்லி தனக்கு நடந்த அந்த கொடுமை பற்றியும் ஃப்ளாஷ்பேக்கில் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்ற பற்றியும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலாக பார்த்தோன்னா கேப்டன் லில்லியை கூப்பிட்டு அவங்கள சீரழிச்ச பிறகு திரும்ப அவங்க இருந்த இடத்துல படுக்க வைக்கிறான். அப்படி அவங்க படுத்திருக்கும் போது அவங்க கூட பேசினா அந்த பாட்டி திரும்ப லில்லி கிட்ட போயிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பேசும்போது தங்கிட்ட ஒரு பாட்டில், ஒரு சின்ன டப்பா மாதிரியான மாத்திரை மாதிரி இருக்க ஒரு பாட்டில் அவங்க கிட்ட இருக்குது. அதை லில்லி கையில் கொடுத்து இது நார்மலான மாத்திரை கிடையாது, இது வந்து ஒரு பாய்சன் மாதிரி, இதை கலந்து கொடுத்து அவங்க செத்துருவாங்க. உனக்கு இந்த கேப்டனை அதே மாதிரி கார்ட்ஸ் பண்ணதெல்லாம் நியாயமே கிடையாது, ரொம்ப ரொம்ப தவறு, அவங்கள நீ பழி வாங்கியே ஆகணும். ஸோ இதை வச்சு உன்னால் என்ன முடியுமோ அதை பண்ணு அப்படின்னு அந்த மாத்திரையை லில்லி கையில் அந்த பாட்டியை ஒப்படைக்கிறாங்க. அதை கையில் வாங்கின லில்லி தன்னை நாசம் பண்ண கார்ட்ஸு கேப்டன் அவங்க எல்லாத்தையுமே பழி வாங்க முடிவு பண்ணிட்டு திரும்ப இவங்களே நார்மலாக கேஷுவலாக பேசுகிற மாதிரி அவங்க கிட்ட போகிறாங்க. அவங்க எல்லாத்துக்குமே சரக்குத்தி கொடுக்குற மாதிரி கொடுத்து அதில் இந்த பாட்டி கொடுத்த பாய்சனையும் கலக்குறாங்க. அது எதுவுமே தெரியாத அது கேப்டன் கார்ட்ஸ் எல்லாத்தையுமே அதை குடித்த உடனே ஒவ்வொருத்தராக சாக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அவங்களாம் சாகும்போதே பார்த்தோன்னா அந்த கப்பல் ஒரு போர்ட்டில் நிற்கிது. அப்போ லில்லி அங்கே இருக்க யாருக்கும் தெரியாமல் அந்த போர்ட்லேருந்து கீழே இறங்கி வந்து அங்கேருந்து எஸ்கேப் ஆகிறாங்க. அதுக்கடுத்து தான் பஸ் ஏறுறாங்க. அதுக்கடுத்து தான் ராடியும் அவங்க மீட் பண்ணுறாங்க. இது எல்லாமே லில்லி பண்ணுது. அவங்க சாவுக்கு காரணம் வந்து லில்லி தான். இது எல்லாத்தையுமே லில்லி தனக்குள்ளே யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து அந்த பஸ் பார்த்தோன்னா ஒரு பஸ் ஸ்டாப்பில் நிற்கிது. அப்போவே லேட் நைட் ஆகுது. அதுக்கடுத்து ராடு சொல்கிறான், இப்போ ரொம்ப லேட் ஆயிடுச்சு, இங்கே நம்ம பக்கத்தில் ஒரு ஹோட்டல் இருக்குது, அங்கே போய் தங்கிட்டு நம்ம காலையில் கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு லில்லியும் சரி சொல்கிறாங்க. அதன் பிறகு ராடு லில்லி அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு ஹோட்டலுக்கு போகிறாங்க. அங்கே ஒரு ரூம் எடுத்து தங்க ஆரம்பிக்கிறாங்க. அங்கே 2 பேருமே ஃப்ரெஷ்ஷப் ஆக ஆரம்பிக்கிறாங்க. ராடு அங்கே இருக்க இன்னொரு பாத்ரூமில் குளிச்சுட்டு இருக்கா. அதே மாதிரி லில்லியும் இன்னொரு பாத்ரூமில் குளிச்சுட்டு இருக்காங்க. அப்படி குளிக்கும்போது ராடுக்கு லில்லி குளிக்கிற சவுண்டு கேட்டு அவங்கள எட்டி பார்க்க ஆரம்பிக்கிறான். அப்படி பார்க்கும்போது லில்லி உடம்புல ஆடை எதுவுமே இல்லாமல் ஒன்றா குளிச்சுட்டு இருக்காங்க. அப்படி அவங்க குளிக்கும்போது அவங்களுடைய அழகை பார்த்த ராடுக்கு அவங்க மேலே ஆசை ஏற்படுது. உடனே பொறுமையாக அவங்க கிட்ட நெருங்கி போக ஆரம்பிக்கிறான். அப்போ லில்லியும் ராடை பார்க்குறாங்க. அவங்களுக்கும் ராடை பிடிச்சிருக்கு போல இருக்குது. அவங்க என்ன பண்ணுறாங்க, வேறு எதுவும் சொல்லாமல் அவனை தங்கிட்ட வர அனுமதிக்கிறாங்க. ராடும் லில்லி கிட்ட நெருங்கி போகிறான். அதுக்கடுத்து அவங்க 2 பேருமே அந்த பாத்ரூமில் ஒன்றா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கடுத்து அவங்க 2 பேரும் பெட்டில் படுத்திருக்காங்க. அப்போன்னு பார்த்து ராடுக்கு ஒரு கால் வருது. அதை பண்ணுறது யாருன்னா ராடுடைய ஒய்ஃபு. அவன் அந்த கால் எடுத்து நான் அந்த மாதிரி இங்கே இருக்கேன், இன்னொரு 2 நாள் அங்கே வந்துடுவேன் அப்படின்னு தான் ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அது எல்லாத்தையுமே லில்லி கேட்குறாங்க. அது வரைக்கும் தனக்கு கல்யாணமான விஷயத்தை ராடு லில்லி கிட்ட சொல்லவே இல்லை. இப்போ இதெல்லாம் கேட்ட பிறகு லில்லி திங்க் பண்ணுறாங்க, இவன் கூட சரியான மோசக்காரன் தான், தனக்கு கல்யாணமான விஷயத்தை மறைச்சு என் கூட உணர்ந்திருக்கான், அதுக்காண்டி தான் இவனும் அலையிறான், ஸோ இவனும் கெட்டவன் தான் அப்படின்னு லில்லி முடிவு பண்ணிட்டு ராடு சும்மா வெளியே போயிருக்கும்போது
அந்த ஹோட்டலில் இல்லை அவனோட படத்தில் இருக்க பணத்தை எல்லாம் எடுத்துகிட்டு தான் குழந்தையும் கூட்டிகிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. திரும்ப ராடு அந்த ஹோட்டல் வரைக்கும் வந்து பார்க்கும்போது லில்லி அங்கே இல்லை. ராடும் அவள் கிளம்பி போயிட்டா போல இருக்குது அப்படின்னு நம்ம கேஷுவலாக கிளம்பி அங்கேருந்து திரும்ப தான் வீட்டுக்கு போயிடுறான். அங்கே போன பிறகு தன் மனைவி கூட ஒன்று உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறான். அப்போது டிவியில் ஒரு நியூஸ் ஓடுது. அதை பார்த்து ராடு ஷாக் ஆகிறான். ஏன்னா ஷிப்பில் கேப்டன் அதே மாதிரி கார்ட்ஸ் 3 பேர் அவங்க எல்லாத்தையுமே கொலை பண்ணது ராடு தான் அப்படின்னு நியூஸில் காட்டிட்டு இருக்காங்க. சொல்லப்போனால் ராடு தான் அந்த கார்ட்ஸ் எல்லாத்தையுமே கொலை பண்ண மாதிரி லில்லி செட்டப் பண்ணியிருப்பாங்க. ராடுடைய ஃபோன்லேருந்து ராடு தான் அந்த கொலையெல்லாம் பண்ண மாதிரி சில பேருக்கு மெசேஜ் அவங்க அனுப்பியிருப்பாங்க. ஏன்னா லில்லி கூட வேலையெல்லாம் முடிஞ்ச பிறகு அவன் தன் மனைவி கூட பேசிட்டு இருக்கும்போதே அதெல்லாம் கேட்ட லில்லிக்கு கோவம் ஏற்படுது. இவன் கூட மற்ற ஆம்பளைங்க மாதிரி தான் இவன் வேலை முடிச்ச உடனே என்னை கழட்டி விட்டுருவான். அதனால இவனுக்கும் வாழ தகுதி கிடையாது, இவனுக்கு கெட்ட வந்தான் அப்படின்னு அவனை மாட்டி விட முடிவு பண்ணி ராடு வெளியே போன பிறகு அவன் ஃபோன் எடுத்து அவன் தான் அந்த கொலை பண்ண மாதிரி செட்டப் பண்ணி வச்சுட்டு லில்லி அங்கேருந்து எஸ்கேப் போயிடுறாங்க. இப்போ ராடு தான் அந்த கொலை பண்ணான்னு போலீஸ்காரங்களும் நம்பிடுறாங்க. ஸோ ராடு கைது பண்ண அவனை தேடி போகிறாங்க. அப்போது போலீஸை பார்த்த உடனே ராடு அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓட ஆரம்பிக்கிறான். அப்போ அங்கே இருக்க போலீஸ்காரங்க ஓடாத அப்படின்னு ராடை துரத்திட்டு போகிறாங்க. ஆனால் ராடு நிற்காத காரணத்தினால அவனை சுட ஆரம்பிக்கிறாங்க. அதில் பார்த்தோன்னா குண்டு மேலே பட்டு ராடு அதே ஸ்பாட்டில் இறந்து போகிறான். உண்மையிலேயே அந்த கேப்டன் அதே மாதிரி கார்ட்ஸ் அந்த 3 பேர்த்தையுமே கொலை பண்ணது ராடு தான் அப்படின்னு போலீஸ்காரங்களும் நம்பி அந்த கேஸை அங்கேயோட க்ளோஸ் பண்ணிடுறாங்க. லில்லி அந்த கேஸ்லேருந்து ஃபுல்லாக எஸ்கேப் ஆயிடுறாங்க. இன்னொரு பக்கம் லில்லி பஸ்ஸில் போயிட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. சொல்லப்போனால் அவங்களுக்கு மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கு. ஏன்னு பார்த்தோன்னா லில்லி அவங்க கையில் வச்சிருக்க 1 மாதமான ஒரு குழந்தை இருக்கு இல்லையா, அது உண்மையிலே பார்க்க போனோம்னா அவங்க குழந்தையே கிடையாது. லில்லிக்கு பிரசவமானும் போது அவங்களுக்கு பிறந்த அந்த குழந்தை இறந்தே பிறந்திருக்கும். ஆனால் லில்லி அதை தாங்க முடியாமல் பக்கத்து பெட்டில் இன்னொரு ஆளுக்கு இன்னொரு குழந்தை பிறந்திருக்கும். அந்த குழந்தைய எடுத்துட்டு அது தாம் பிள்ளை தான் அப்படின்னு அங்கேருந்து ஓடி வந்துடுறாங்க. இப்போ லில்லி அந்த குழந்தையோட வேற பஸ்ஸில் வேற இடத்த நோக்கி போயிட்டு இருக்காங்க. படத்தை அதோட முடிக்கிறாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இன்னைக்கு படம். இந்த படத்தை நீங்கள் ஃபுல்லாக கேட்டிருப்பீங்க. இந்த படம் உண்மையிலே பார்க்கும்போது நல்லாவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் தனியாக உட்காந்து பாருங்கள். ஃபேமிலியோட இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸோட வந்து வேண்டாம், தனியாக உட்காந்து பாருங்கள். அப்போ தான் நல்லா என்ஜாய் பண்ண முடியும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி இன்னும் நிறைய கதை நீங்கள் கேட்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம இந்த வீடியோ வந்து ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற எல்லா